பிக் தமிழ் பார்வையாளருக்கு வணக்கம். நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் மற்றும் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சிறப்பா இருக்கேன் தோழர். சரி சரி சரி. தமிழ்நாட்டுல மக்களவை தேர்தலுடைய இந்த பிரச்சாரம் என்பது ரொம்ப சூடு பிடிச்சு சொல்லலாம். மோடியே கிட்டத்தட்ட 7 முறை தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போயிட்டாரு. ரோட் ஷோ பண்ணி பார்த்துட்டாரு. அடுத்தது அமித்ஷாவும் ரோட் ஷோ பண்ண போறதா ஒரு தகவல் வருது. அது என்னவோ தெரியல, சிவகங்கையில மட்டும் கேன்சல் பண்றதா ஒரு தகவலும் வந்திருக்கு. அந்த வகையில இங்க மும்முனை போட்டி அப்படின்றத சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா நாம் தமிழர் என்ன சொல்லுது? இது 4 முனை போட்டி, எங்களை நீங்க வேண்டுமென்று புறக்கணிக்கிறீங்க அப்படின்றது நாம் தமிழருடைய ஒரு வாய்ஸா இருக்கு. இது ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்கு. சமீபத்துல நாம் தமிழரை சேர்ந்த காளியம்மாள் அவங்க ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுக்குறாங்க. அந்த பேட்டியில பாஜகவை திமுக எதிர்க்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுது. இவங்க திமுக பாஜகவெல்லாம் எதிர்க்கல, பொய்யான வேடம் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஏஏ சட்டத்தை அந்த இடத்துல மக்களவையில இருக்கிற 39 எம்பிக்களும் என்ன பண்ணிட்டு வந்தாங்க, அவங்களோட நிலைப்பாடு என்ன, வெறுமனே வெளியில வந்துட்டு அந்த சட்டத்தை ஆதரித்து கையெழுத்து போட்டு வந்துட்டாங்க அப்படின்னு ஒரு தகவலை சொல்றாங்க. இந்த சட்டம் படித்தவர்கள் அல்லது இந்த விஷயத்தை படித்தவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அங்க என்ன நடந்ததுன்றது. புதுவிதமான ஒரு வரலாறை சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? முதலில் தமிழ்நாட்டினுடைய நாடாளுமன்ற தேர்தல் அரசியல் களத்தில் 4 முனை போட்டி என்பதே கிடையாது என்பதை நான் உறுதியாக பதிவு செய்ய விரும்புகிறேன். மும்முனை போட்டி என்பதை கூட நான் ஏற்பதற்கு தயாராக இல்லை. பல இடங்களில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி டெபாசிட் பெறுவதற்கே கடுமையான சிரமத்தை சந்திக்க வேண்டிய சூழலில் தான் தேர்தல் களம் என்பது இருக்கிறது. இங்கே போட்டி 50 ஆண்டு காலமாக அண்ணாவினுடைய அரசியல் ஆளுமை, அண்ணாவினுடைய மேதாவிலாசம், அண்ணாவினுடைய திராவிட இயக்கத்தினுடைய வளர்ச்சி, இதெல்லாம் பெரியாருடைய காலம் தொட்டு அண்ணாவுக்கு கைமாறியதற்கு பிறகு அதிகார அரசியலை முன்னெடுத்தவர் அண்ணா தான். அண்ணா காலத்திலிருந்து இப்போது வரை, இந்த நிமிடம் வரை, அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக இந்த அரசியல் சக்கரம் என்பது மாறி மாறி திராவிட இயக்கத்தின் கையில் தான் சுழன்றிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இப்போதும் அந்த போட்டி அதிமுகவுக்கும் திமுக தலைமையிலான அணிக்கும் தானே தவிர இருமுனை போட்டியை கடந்து 3 முனை போட்டி 4 முனை போட்டி எல்லாம் இங்கே இல்லை. ஒரு சில இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி கடுமையாக மோதுகிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவரே எப்படியாவது தேர்தலில் போட்டியிடுவதிலிருந்து தப்பித்து ஓடிவிடலாம் என்பதற்காகத்தான் பிரமாண பத்திரத்தை தவறுதலாக தாக்கல் செய்தார். அவருக்கு என்ன தேர்தலில் போட்டியிடுகிற பத்திரத்தை எப்படி தாக்கல் செய்வது என்று தெரியாதா? அல்லது அவர்களிடத்திலே சட்ட ஆலோசனைகள் சொல்வதற்கு ஆட்கள் இல்லையா? எல்லோரும் இருந்தார்கள். இருந்தாலும் போட்டியிலிருந்து நழுவி ஓடினால்தான் நாம் கட்டி எழுப்பி இருக்கிற பிம்பத்தை பாதுகாத்துக் கொள்ள முடியும். கோயம்புத்தூரில் டெபாசிட் பறி போயிடுச்சுன்னா அண்ணாமலையோட செல்வாக்கு இவ்வளவுதான் நாட்டு மக்கள் பேசி விடுவார்கள் என்பதற்காகத்தான் ஓடுவதற்கான முயற்சியில ஈடுபட்டால் அவர் ஓடுவதற்கான வாய்ப்பே இல்லை என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கு. அவருடைய வேட்புமனு ஏற்கப்பட்டதற்கு கடுமையான எதிர்ப்பை அதிமுக பதிவு செய்தது. திமுக பதிவு செய்யவே இல்லை என்பதுதான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம். அண்ணாமலையை களத்தில் எதிர்த்து வீழ்த்த வேண்டும் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கணக்கு. அதிமுகவினுடைய கணக்கு அவரை அரசியல் களத்திலிருந்தே அப்புறப்படுத்தி விட வேண்டும் என்பதுதான். இதுதான் இங்க இருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை. இப்ப 4 முனை போட்டி எல்லாம் இல்ல. அந்த சுந்தர்சியுடைய படம்னு நினைக்கிறேன், அவருடைய இயக்கத்துல வந்த படம். அதுல வடிவேலு போய் ஜீப்ல ஏறணும்னா இன்னொரு நகைச்சுவை நடிகர் சொல்லுவாரு, நீ யாரா கோமாலையே, நானும் ரவுடி தான்ப்பா அப்படிப்பாரு. அது மாதிரி இப்ப நாம் தமிழர் கட்சி நானும் களத்துல இருக்கேன்னு வண்டியில் ஏறுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். வண்டியில் ஏறுவதற்கான வாய்ப்புகள் அவர்களுக்கு எப்போதும் இருந்ததில்லை, இனியும் இருக்க போவதில்லை. இப்ப நம்ம சிஏஏனுடைய விவகாரத்துக்கு வந்து விடுவோம். எல்லோருக்கும் தெரிந்த செய்தி என்பது, சொல்லுங்க. இல்ல, அந்த சீன் நினைவுக்கு வந்துருச்சு. அந்த சீன்ல பாத்தீங்கன்னா வடிவேலையோப்பா ரவுடி கூட நேரடியா பேசிட்டு இருந்தேன், பாத்தியா இல்லையா, நானும் ரவுடிதான் அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. அந்த இடத்துலதான் இருக்கா நாம் தமிழர். வெறும் மேடை பேச்சுக்கள், பிரச்சாரம், இது மாதிரி பேசிட்டாலே அவங்க 4வது ஒரு போட்டியாளரா வந்துட முடியுமா? வாட்ஸ்அப் சமூக வலைதளத்தை தாண்டி அந்த கட்சி எங்கே இயங்கி கொண்டிருக்கிறது என்று தேடுகிற நிலையில் தான் இன்றைக்கு அந்த கட்சி இருக்கிறது. அந்த கட்சியில் கடந்த காலத்தில் அடையாளம் காட்டப்பட்டவர்கள் யார்? அந்த கட்சியில் அடையாளம் காட்டப்பட்டவர்கள் எல்லாம் இப்போது எந்த முகாம்களிலே தஞ்சமடைந்திருக்கிறார்கள்? அந்த கட்சியில் தொடர்ந்து பயணித்தவர்கள், அந்த கட்சியில் நிறுவன உறுப்பினர்களாக இருந்தவர்கள் எல்லாம் இப்போது எங்கே போயிருக்கிறார்கள்? இப்போதும் அந்த கட்சிக்காக களத்தில் நிறுத்தப்பட்டிருப்பவர்கள் எல்லாம் யார் என்கின்ற புள்ளி விவரங்களை நீங்கள் எடுத்து பார்க்கிற பொழுது அந்த கட்சியினுடைய நிலைமை என்னவென்பது தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கும். வாட்ஸ்அப் என்கின்ற சமூக வலைதளமும்
இன்ன பிற சமூக வலைதளத்தை வைத்து மட்டுமே கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் சீமான் என்பதுதான் எல்லோருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய நாடறிந்த உண்மை. அதை யாருமே மறுத்து விடவே முடியாது. நீங்க ஒரு இடத்தில் தமிழ்நாடு முழுக்க கூட்டத்தை கூட்டினால் ஒரு 5000 பேரை திரட்டுவதற்கு செல்வாக்கு படைத்தவராக இருக்கிறார் தமிழ்நாடு முழுக்க கூட்டுகிற கூட்டங்கள்ல. அதை தாண்டி நீங்க மாவட்டம் தோறும் கூட்டங்களை நடத்துங்களேன். இப்ப தேர்தல் பிரச்சார கூட்டத்துக்கு எடப்பாடி பழனிசாமி போகிறார், எதிர்கட்சி தலைவர் தானே, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் போகிறார். இந்த இருவருக்கு கூடுகிற கூட்டத்தில் ஒரு பகுதி கூட்டமாவது சீமானுக்கு கூடுகிறதான்னு நீங்க பார்க்க வேண்டியிருக்கு. கூட்டமே கூடாத சீமானை எப்படி கொண்டு வந்து இவ்வளவு பெரிய ஜனத்திரளை திரட்டி வைத்திருக்கிற இருவரும் இயக்கத்தோடு ஒப்பிட்டு 4 முனை போட்டின்னு நீங்க சொல்ல முடியும்? முதலமைச்சர் போறாரு சார், ஒவ்வொரு தொகுதிக்கும் ரெண்டு வேட்பாளர்களை ஆதரித்து ஒரு இடத்துல பிரச்சாரம் பண்றாரு. நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா நீங்க உங்க கேள்வியை கேளுங்க. ரெண்டு வேட்பாளர்களை ஆதரித்து ஒரு இடத்துல பிரச்சாரம் பண்றாரு, 2 தொகுதிக்கு ஒரு இடம் என்று. 10,000 பேர் திரளுகிறார்கள். எடப்பாடி பழனிசாமி பிரச்சார பயணம் மேற்கொள்வதற்காக போகிறார். ஒரு 5000 பேர் 4000 பேர் திரளுகிற கூட்டத்தில் பேசுகிறார். அது போன்ற ஒரு கூட்டம் எங்காவது நாம் தமிழர் கட்சிக்கு உடனே என்ன சொல்லிடுவாங்க? கோட்டரும் கோழி பிரியாணியும் கொடுத்து கூட்டி வரப்படுகிற கூட்டம், இது தானாக சேர்ந்து இருக்கிற கூட்டம். எவ்வளவு நாளைக்கு இந்த கதையை நீங்க சொல்லிக்கிட்டு இருப்பீங்க? உங்களுடைய வேலைகள்லாம் என்னன்றது திரைமறைவுல பேசப்பட வேண்டிய செய்திகள்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் பேசி இப்போது தேர்தல் களத்தை வேறு பக்கம் திசை திருப்புவதற்கு நான் தயாராக இல்லை. போட்டியிலேயே நீங்கள் இல்லை என்பதுதான் இந்த ஜனத்திரள் கூட்டுகிற கூட்டத்தின் வாயிலாக நீங்கள் உணர்ந்து கொள்கிற செய்தி. உண்மையிலேயே கூட்டி வரப்பட்ட கூட்டமா இருந்தா ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் அதுக்கு நான் சொல்லிட்டு அடுத்த கேள்விக்கு வந்துடுறேன். மோடி சமீபத்துல பல்லடம்க்கு வந்தார் இல்லையா? அப்ப பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிர் அணிக்கு பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு மாநில பொறுப்பாளர் தன்னுடைய முகநூல் பக்கத்துல பதிவு பண்ணார். என்ன தெரியுமா பதிவு பண்ணாரு? திருப்பூரில் இருக்கக்கூடிய எல்லா தொழில் நிறுவனங்களினுடைய ஊழியர்களும் ஊதியத்தோடு அழைத்து வந்திருக்கிறாங்க. அதாவது அவங்க பெருமையா சொன்னாங்க. அதை நான் இப்படித்தான் புரிஞ்சுக்கிறேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எல்லா ஊழியர்களும் பெருந்திரளாக கலந்துக்கிட்டாங்க, எல்லா நிறுவனத்தினுடைய முதலாளிகளும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க, அவர்களுக்கு நன்றின்னு போட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஊழியர்களை பூரா நீங்க அனுப்பணும், இல்லைன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அனுப்பிச்சு ரைடு நடத்திடுவோம் நீங்க மிரட்டி அந்த ஊழியர்களை அழைத்து வந்திருக்கிறீர்கள். அந்த ஊழியர்கள் உட்கார்ந்ததுனாலதான் கூட்டம் நிரப்பமா இருந்ததுங்கிறத விட எம்ஜிஆரை பேசினார் மோடி, ஜெயலலிதாவை பேசினார் மோடி, கர்ம வீரர் காமராஜரை பேசினார் மோடி. உண்மையிலேயே இந்த 3 தலைவர்கள் தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி இருக்கிற தாக்கம், அந்த கூட்டம் இயல்பாக திரண்ட கூட்டமாக இருந்திருந்தால் இந்த தலைவர்களுடைய பெயரை எல்லாம் சொல்கிற போது கூட்டம் ஆர்ப்பரித்திருக்கும். ஒரு சின்ன சலசலப்பே இல்லையே அந்த கூட்டத்துல. அப்ப திரட்டி வந்தப்பட்ட கூட்டம் என்பது ஒரு ஆட்டு மந்தைகளை போல இருக்கிற கூட்டம். ஆனால் முதலமைச்சர் பேசுகிற போது கூட்டம் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுது? எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசுகிற போது கூட்டம் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுது? நம்ம எதிர்கட்சி தலைவரும் உள்ளடக்கித்தான் பேச வேண்டியிருக்கு. அதுவும் ஒரு ஜனசமுத்திரம் தான் அதிமுகவும். அதிமுகவை அழிச்சிருவன்லாம் அண்ணாமலை பேசுறாரு. அண்ணாமலை அழிந்து விடுவார், அண்ணாமலை இருக்கிற இயக்கம் அழிந்து விடும் என்று வேண்டாம் சொல்லலாமே தவிர அதிமுகவுக்கெல்லாம் அழிவு என்பதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் அவருடைய மாயையான ஒரு உருவகம் தான். எனவே இங்கே போட்டி என்பது இரு கட்சிகளுக்கு தான் இருக்கிறது என்பது கள யதார்த்தத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ளப்படுகிற செய்தியாக இருக்கிறது. வேறு களமே இங்கே இல்லை, களம் அமைவதற்கான வாய்ப்புகளும் இங்கே இல்லை என்பதைத்தான் தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு தேர்தல் அரசியல் நேரங்களும் உணர்த்தி இருக்கிறது. இப்போ நீங்க சொல்றது களத்துல இப்படி இருக்குன்றீங்க. ஆனா வாக்கு சதவீதம் என்பது கடந்த தேர்தல் அடுத்த தேர்தல் அப்படின்னு பார்க்கும்போது நாம் தமிழர் கிட்டத்தட்ட 6-7 வரைக்கும் வராங்க. இந்த சதவீதம் வர்றவங்களை நம்ம எப்படி புறக்கணிச்சுட்டு பார்க்க முடியும் அப்படின்றது இங்க இருக்கிற அரசியல் நோக்கங்களுடைய கேள்வியா இருக்கு. புதிய வாக்காளர்களினுடைய எண்ணிக்கை என்பது ஒவ்வொரு தேர்தலிலும் கணிசமான எண்ணிக்கையை பெறக்கூடிய புதிய வாக்காளர்கள், 18 வயது நிரம்பத்தக்கவர்கள் புதிய வாக்காளர்களாக சேர்த்துக் கொள்ளப்படுகிறார். அவர்களுக்கு அரசியல் புரிதல் என்பது ஒரு 22-23 வயதுக்கு பிறகுதான் வருகிறது என்பது யதார்த்தமாக புரிந்து கொள்ளப்படுகிற செய்தி. குடும்பமாக அரசியல் வயப்பட்டிருந்தால் திராவிட இயக்கம் போன்ற தேசிய இயக்கங்கள் போன்ற ஏதாவது ஒரு அமைப்பில் அவர்கள் குடும்பத்துக்கு ஒரு தொடர்பு இருந்தால், அந்த கொள்கை கோட்பாடுகளை அவர்கள் அறிந்திருந்தால் நிச்சயமாக அவர்கள் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தை, இந்தியாவினுடைய அரசியல் களத்தை பகுத்தாய்ந்து பார்க்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இப்ப எங்க அப்பா திராவிட இயக்கத்துல தன்னை ஒப்படைத்துக் கொண்டவர். அதனால என்னுடைய கால் சட்டை பருவத்திலேயே நான் திராவிட இயக்கத்துக்கு என்னை ஒப்படைத்துக் கொண்டேன். பெரியார் அண்ணாவை உள்வாங்கி கொண்டேன், திராவிட இயக்கத்தை உள்வாங்கி கொண்டேன், TM நாயரை படிச்சேன், பொப்புளி அரசரை படிச்சேன். எனக்கு அந்த தாக்கம் என்பது ஏற்பட்டு விட்டது. எத்தனை பேருக்கு இந்த வாய்ப்பு அமையும் நினைக்கிறீங்க? அப்ப புதிய வாக்காளர்கள் இப்ப சமூக வலைதளத்தை பார்த்து தங்களுடைய அரசியல் அறிவை வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு மோசமான சூழல் இப்போது இருக்கிறது. இயல்பாகவே ஒரு சினிமாட்டிக்கான பேச்சுக்களும் சினிமாட்டிக்கான நடவடிக்கைகளும் வருகிற போது அந்த இளைஞர்களை ஈர்க்கிறது. அது நடைமுறை சாத்தியத்துக்கு ஒத்து வராது என்பது பின்னாளில் அவர்கள் புரிந்து கொண்டுதான் வெளியேறுகிறார்கள். நீங்க வேணா பாருங்களேன், கடந்த தேர்தலில் போட்டியிட்ட எத்தனை வேட்பாளர்கள் இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியில் இருக்காங்க? வேட்பாளர் எத்தனை பேர் இருக்காங்க?
கட்சிக்காரங்க போலாம் சார், எல்லா கட்சியிலிருந்தும் இடப்பெயர்வு என்பது நடந்து கொண்டுதான் இருக்கு. அதிமுக இருந்து திமுகவுக்கு போறான், திமுக இருந்து அதிமுக போறான், எம்எல்ஏ பிஜேபிக்கு போயிடறான், பிஜேபியில இருக்கிற எம்பி காங்கிரஸ்க்கு வந்தானா, அது வேறு. ஆனா வேட்பாளராக போட்டியிட்டவர்கள் மிக குறுகிய காலத்திலேயே அந்த கட்சியிலிருந்து விலகி வேறு கட்சிக்கு போறாங்க. அந்த கட்சியில் அடையாளம் காட்டப்பட்டவர்கள் வேறு கட்சிக்கு போறாங்க. இதெல்லாம் காரணம் என்னன்னா, ஒரு புரிதல் ஏற்பட்டதற்கு பிறகு இது ஒரு மாயையான பிம்பம், ஊதி பெரிதாக்கப்பட்ட பிம்பம், இது அரசியல் நடைமுறைக்கு ஒத்து வராதது என்று கருதியதற்கு பிறகு அவர்கள் வெளியேறுகிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த ஒரு படத்துல அவரு விஜயகாந்துக்கு வசனம் எழுதியிருப்பாரு, துளசி வாசம் மாறலாம், இந்த தவசி வாக்கு மாற மாட்டான்னு ஒரு வசனம் எழுதுவாரு. அதே மாதிரிதான் மேடைகளிலேயும் வசனங்களை பேசி ஈர்க்கக்கூடிய ஒரு பேச்சாளர், நட்சத்திர பேச்சாளர் அவர். ஏன்னா நிறைய சினிமாக்கு டயலாக் எழுதியிருக்காரு சார் சீமானு. அதனால என்ன சொல்லுவாருன்னா, நீ சாப்ட்வேர்ல வேலை செய்யலாம் ராஜா, ஆனா சாப்பிட்டு போய் தான் ராஜா வேலை செய்யணும். இந்த மாதிரியான வசனங்கள். ஆனா ஆமாப்பா, சாப்ட்வேர்ல வேலை செஞ்சாலும் சாப்பிடறதுக்கு சோறு. இப்ப சோறு அரிசி பாகிஸ்தான்ல இருந்து இறக்குமதி ஆகுதுங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? இங்க இருக்கக்கூடிய நெல் உற்பத்தி உபரியாக இருக்கக்கூடிய நெல்லை நம்ம ஏற்றுமதி செய்யறோங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? விவசாயம் அழிஞ்சு போச்சு. இயற்கை விவசாயத்துக்கு வாங்க. அவன் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சுக்கிட்டு இருப்பான். அவனை இயற்கை விவசாயத்துக்கு வான்னு சொல்லி அவன் குடும்பத்தை ரோட்ல நிறுத்துற வேலை, இந்த வேலையெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். நீ ஆடு மாடு மேய்ச்சா, ஆடு மாடு மேய்க்கிற சுவிட்சர்லாந்து எங்க இருக்கு தெரியுமா? பிரேசில் எங்க இருக்கு தெரியுமா? இது எங்க இருக்கு தெரியுமா? அது எங்க இருக்கு தெரியுமா? இந்த மாதிரியான கவர்ச்சியான பேச்சுக்கள் என்பது அங்க இருக்கக்கூடிய நடைமுறை என்ன, நடைமுறை சாத்தியம் என்ன, பலதரப்பட்ட மக்களை உள்வாங்கி இருக்கக்கூடிய இந்த மண்ணில் இருக்கக்கூடிய நடைமுறை சாத்தியங்கள் என்ன? இங்க எல்லாம் பட்டதாரிகள் ஆயிட்டான். இந்த திராவிட இயக்கம் 50 ஆண்டுகளாக வீட்டுக்கு 10 பட்டதாரிகளை உருவாக்கி விட்டது. 10 பிள்ளை இருக்கானா, 10 பிள்ளை பட்டதாரி ஆயிட்டான் சார். ஊருக்கு ஒரு பட்டதாரி, தெருவுக்கு ஒரு பட்டதாரி என்று இருந்த, வீட்டுக்கு ஒரு பட்டதாரி இருந்த காலம் போய் எங்க வீட்டுல 5 பேரு, 5 பேரும் பட்டதாரிகள், முதுநிலை பட்டம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். இதெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய சூழல். ஆனா நீ திரும்ப விவசாயத்துக்கு போறது தவறு இல்லை. ஆனா நீ என்ன சொல்லி கூப்பிடுறன்றதான் தவறு. நீ மத்தவன் பிள்ளையெல்லாம் ஆடு மேய்க்கணும்னு சொல்ற, மத்தவன் பிள்ளையெல்லாம் தமிழ்ல படிக்கணுங்கிற. ஒரு நேர்காணல்ல சொல்ற, என் புள்ள இங்கிலீஷ் மீடியத்துல படிக்கிறேன், என் புள்ள படிக்கிறதுக்கு தமிழ் மீடியம் ஸ்கூலே இங்க இல்லைன்ற. தமிழ் மீடியம் ஸ்கூலா இல்ல? கிராமத்துக்கு ஒரு தொடக்கப்பள்ளி, கிராமத்துக்கு ஒரு நடுநிலை பள்ளி, கிராமத்துக்கு ஒரு உயர்நிலை பள்ளி, கிராமத்துக்கு ஒரு மேல்நிலை பள்ளி என்கிற காலம் வந்துருச்சு சார் தமிழ்நாட்டுல. நீங்க ஒரு ஊரை சொல்லுங்க பள்ளி இல்லாத ஸ்கூலு, தமிழ் வழி கல்வி பயில்வதற்கான பள்ளி இல்லை என்று ஒரே ஒரு ஊரை நீங்க தமிழ்நாட்டுல காட்டுங்க. எஞ்சிய காலமும் நான் அரசியல் பேசாம ஒதுங்கிடுறேன்ற. அப்படிப்பட்ட சூழல்கள் இருக்கிற நேரத்துல இந்த கவர்ச்சியான பேச்சு என்பது முதலாக வாக்களிக்கக்கூடிய புதிய வாக்காளர்களை ஈர்க்கிறது. எனவே அந்த வாக்குகளை எல்லாம் அறுவடை செய்து கொண்டு ஒரு விதமான தேர்தல்ல அந்த மேனிப்புலேஷன் சொல்லுவாங்கல்ல, இந்த வாக்காளர்களை மேனிப்புலேட் பண்ற வேலையை சீமான் செய்கிற காரணத்தால் அவருக்கு அந்த வாக்கு சதவீதம் இருக்கிறது. அது ஏன் உயரவே இல்லை, அது குறித்து யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. தொடர்ச்சியாகவே அவர்களுடைய வாக்கு என்பது இந்த குறிப்பிட்ட சதவீதத்துக்குள்ளாகவே இருக்கிறது. காரணம் என்னன்னா, அடுத்த தேர்தல் வரப்போது இந்த தேர்தலில் ஓட்டு போட்டவன் போயிடுவான், வேட்பாளரே போயிடுறாங்கிறப்ப ஓட்டு போட்டவன் எப்படி இருப்பான்? அப்ப அடுத்த தேர்தலில் புதிய வாக்காளராக வரக்கூடியவர்கள், அந்த 18 வயது நிரம்பக்கூடிய புதிய வாக்காளர்கள் அந்த தேர்தலில் வாக்களிக்கிறான். இப்படி இந்த சமூக வலைதளத்தை பயன்படுத்தி கவர்ச்சியான வசனங்களை பேசி முதலாக வாக்களிக்கக்கூடிய புதிய வாக்காளர்களை ஈர்க்கிற யுக்தியை அவர் தெரிந்து வைத்திருக்கிறார். உண்மையிலேயே திராவிட இயக்கம் அதுல தோல்வி அடைஞ்சிருக்குங்கிறத நான் வெளிப்படைத்தன்மையோடு ஒத்துக்கிறேன். முன்னாளில் நடந்த பாசறை கூட்டங்கள் இப்போது குறைந்திருக்கிறது. திமுகவுல இளைஞரணி செயலாளராக உதயநிதி ஸ்டாலின் வந்ததற்கு பிறகு கிராமங்கள் தோறும் பாசறை கூட்டங்கள் நடத்தி இருக்கிறார், நகரம் பேரூர்கள் தோறும் நடத்தி இருக்கிறார். அதன் மூலமாக ஒரு அரசியல் தெளிவு ஏற்பட்டு. ஆனா இடைப்பட்ட காலத்துல எவ்வளவு பெரிய தொய்வு. அதிமுகவுக்கு பாசறை கூட்டம்னா என்னன்னு தெரியாது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு திராவிடம்னா அது யாரையாவது அறிஞர்களை போய் கேட்கணும்னு சொல்லிட்டாரு. அவர் எங்க இருந்து போய் பாசறை கூட்டங்கள் நடத்துவார்? அதனால கொள்கை கோட்பாடுகளை கொண்டு போய் சேர்ப்பதில் திராவிட இயக்கத்தில் ஒரு தொய்வு ஏற்பட்டது என்பது உண்மை. அந்த தொய்வை சீமான் பயன்படுத்தி கொண்ட காரணத்தால் இந்த வாக்கு வங்கிகள் சீமானுக்கு போய் சேர்கிறதே தவிர இது வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய வாக்குகள் அல்ல. அதனால் சீமான் தமிழ்நாட்டில் வெற்றி பெறுகிற இடத்துக்கு வந்து சேருவார் என்று கணிப்பது அரசியல் தெரியாதவர்களுடைய கணிப்பாகத்தான் இருக்க முடியும். சரிங்க. இப்போ இந்த இடத்துல இருந்துதான் சீமான் என்ன சொல்றாரு, அல்லது அவங்க நாம் தமிழர் கட்சி சொல்றாங்க, பாஜகவுக்கு நிகராக அல்லது பாஜகவை அதிகமாக விமர்சிக்கிற ஆட்களா தங்களை காட்டிக் கொள்றாங்க. இப்போ அவங்க அந்த நேர்காணல்ல கூட என்ன சொல்றாங்கன்னா, திமுக பாஜகவெல்லாம் எதிர்க்கிறது இல்லை, சிஏ சட்டத்தை ஆதரிச்சவங்க தான் திமுக அப்படின்ட்டு அந்த தகவலை சொல்றாங்க. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பது என்பது கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக இருக்கணும். சும்மா மேடைகள்ல வேகமாக பேசிவிட்டு போவதல்ல. சாத்தானின் பிள்ளைகள்னு யார் சொன்னா? தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் எந்த கட்சி மேடை போட்டு சொன்னது? பாரதிய ஜனதா கட்சி கூட சொல்வதற்கு தயங்கிய ஒரு செய்தியை தமிழ்நாட்டில் மேடை போட்டு சொன்னது மட்டுமல்லாமல், நான் சொன்னதுல என்ன தவறு என்று ஒரு மாதம் முழுவதும் எல்லா ஊடகங்களிலும் பேசியது யார்? சீமான் தானே. அப்ப நீங்க பாரதிய ஜனதாவினுடைய நண்பனா
அல்ல வேற ஒரு கட்சியை நீங்க காட்டி இவங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய நண்பர்னு சொல்லுவீங்களா? ஒரு புறம் வச்சுக்கோ. இப்ப இந்த சிஏஏ விவகாரத்துக்கு வந்து விடுவோம் சார். சிஏஏ என்கின்ற சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டு வரப்பட வேண்டும். அந்த நேஷனல் பப்ளிக் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா, என்பிஆர், இது வந்து இப்ப அஸ்ஸாம் மாநிலத்துல நடத்தினாங்க. அண்மையில நடத்தியதற்கு பிறகு அஸ்ஸாம் மாநிலத்தில் ஏறக்குறைய 17 லட்சம் பேர் பூர்வாங்க குடிகளாக இருக்கக்கூடியவர்கள், பூர்வீக குடிமக்களாக இருக்கக்கூடியவர்கள் ஆவணங்கள் இல்லாமல் இருக்கிறார்கள் என்கிற செய்தி வந்தது. இப்ப அந்த 17 லட்சம் பேர்ல எத்தனை இந்துக்கள் இருக்கிறாங்க? நீங்க கிறிஸ்தவர்களை விடுங்க, முஸ்லிம்களை விடுங்க, எத்தனை இந்துக்கள் இருக்கிறாங்க? அவர்களை எங்க கொண்டு போய் நீங்க அகாமடேட் பண்ணுவீங்க? இந்த கேள்வி எல்லாம் எந்த கட்சியும் எழுப்பல. இந்த கேள்விகளை எழுப்பிய கட்சி எது தெரியுமா? நீங்க ஈழத்தமிழர்களை சேருங்க, ரோஹிங்கியாவிலிருந்து வரக்கூடிய முஸ்லிம்களை நீங்க வந்து குடியமர்த்துவதற்கான திருத்தங்களை நீங்க கொண்டு வாங்க. அதே மாதிரி நாடுல இருந்து இருக்கக்கூடிய ஏதிலிகள் எல்லோரையும் அரவணைப்பதற்கான திருத்தங்களை கொண்டு வாங்க. நடைமுறை சாத்தியங்களுக்கு ஒவ்வாத செய்திகளை இதுல நீங்க நிறைய சேர்த்து இருக்கிறீங்க. முதல்ல நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு கூட நடத்த முடியாத சூழ்நிலையில இருக்கீங்க. அதற்கு அடுத்த கட்டமாகத்தானே நீங்க பொது வந்து பப்ளிக் ரிஜிஸ்ட்ரேஷனை எடுக்க முடியும். பொதுமக்களினுடைய ஆவணங்களை நீங்க சரிபார்க்க முடியும். நீங்க சரிபார்க்கிறது முந்தைய காலத்துல ஆவணங்களை நீங்க சரி பார்க்கிறீங்களா? எந்த அடிப்படையில நீங்க ஆவணங்களை இப்ப எங்க தாத்தாவுக்கு பர்த் சர்டிபிகேட் இருக்குமான்னு கேட்டா இருக்காது சார். எங்க அப்பாவுக்கே பர்த் சர்டிபிகேட் இருக்கான்னு கேட்டா நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. எங்க அப்பாவுக்கு 15 வருடம் கழிச்சு தான் நாங்க டெத் சர்டிபிகேட்டை எடுத்தோம். ஏன்னா எங்களுக்கு எந்த பூர்வீக சொத்துக்களும் இல்ல, வாரிசு சர்டிபிகேட் எடுக்க வேண்டிய அவசியங்கள் இல்லை. பின்னால் தேவைப்படும் என்று 15 ஆண்டுகளுக்கு பிறகு நீதிமன்றத்துக்கு சென்று நீதிமன்றத்தில் ஆணை பிறப்பிக்கப்பட்டு அதன் பிறகு வந்து எடுத்தோம். இப்படி எத்தனை பேர் இருக்கிறார்கள்? இவர்கள் எல்லாம் நீங்க வந்து அவர்களுடைய குடியுரிமையை ரத்து பண்ணிடுவீங்களா? இப்ப திருத்தங்களை கொண்டு வாங்கன்னு யார் சொன்னது என்று சொன்னால், மாநிலங்களவையில் மூத்த நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற அண்ணன் திருச்சி சிவா தான் சொன்னார். திருத்தங்களோடு கொண்டு வாங்கன்னு சொன்னார். அதை ஏற்றுக்கொண்டார்களா? ஏற்றுக்கொள்ள. தொடக்கத்திலிருந்தே திராவிட முன்னேற்ற கழகம் தான் எதிர்ப்பு காட்டியது. இந்திய துணை கண்டத்திலேயே காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி வரை இன்றைக்கு இந்தியா கூட்டணியில் இருக்கிற பல கட்சிகள் ஏற்றிருக்கிறார்கள், அது வேறு செய்தி. எதிர்த்தவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் முதல் கண்டன குரல் எழுப்பி அன்று முதல் இன்று வரை அந்த புதிய குடியுரிமை சட்டத்தை எதிர்க்கிற ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான். திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து இந்த விஷயத்துல எவராது கல்லெறிகிறார்கள் என்று சொன்னால் அரசியல் அயோக்கியர்கள் என்று அர்த்தம். இன்னொன்னு நீங்க சொன்னீங்கல்ல, ஆதரிச்சதுன்றாங்க. இல்ல அது அந்த பாயிண்ட்டுக்கு தான் இப்ப வர்றேன். திமுக ஆதரித்ததாக என்ன ஆதாரம் இருக்கு? திமுக சார் வாக்கெடுப்புக்கு விடுறாங்க சார். வாக்கெடுப்பில் ஆதரித்து வாக்களித்தவர்கள் அதிமுகவினர், எதிர்த்து போட்ட ஓட்டு மாநிலங்களவையில திமுகவினுடைய ஓட்டு. எதிர்த்து வாக்களித்தவர்கள் எப்படி ஆதரவாக சொன்னா எல்லா பத்திரிகைகளும் செய்தி ஆயிருக்கு சார். நாடாளுமன்றத்தினுடைய அவை குறிப்புல இடம்பெற்றிருக்கு. நீங்க சொல்கிற செய்தி எல்லாம் வரலாற்றுக்குரிய செய்தி. இன்னொரு 20 வருஷம் கழிச்சு, இன்னொரு 50 வருஷம் கழிச்சு நாடாளுமன்றத்துல என்ன நடந்ததுன்னு நீங்க எடுத்து ஆவணங்களை சரிபார்க்க முடியும். அப்படிப்பட்ட சூழல் இப்போது அமைந்திருக்கிறது. ஒரு வார்த்தை நீங்கள் கூடவோ ஒரு வார்த்தை நீங்கள் குறைவாகவோ பேச முடியாது. நாடாளுமன்றத்தினுடைய அவைத்தலைவர் சொல்லுவார்கள் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுதுன்னு சொல்லுவார்கள். அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த வார்த்தை அச்சில ஏறாது, அவை குறிப்பில இடம்பெறாதுன்னு அர்த்தம். இந்த வாக்கெடுப்புகள் எல்லாம் அவை குறிப்பில இடம்பெற்றிருக்கிறது. யார் ஆதரித்திருக்கிறார்கள் என்கிற செய்தி நீங்க அவை குறிப்பிலிருந்து பெற முடியும். வெப்சைட்ல இருந்து கிடைக்குது, உங்களுக்கு பார்லிமெண்டுடைய வெப்சைட்ல இருந்து கிடைக்குது. யார் ஆதரித்திருக்கிறார்கள், யார் எதிர்த்திருக்கிறார்கள்ங்கிற செய்தி எல்லாம். இவ்வளவு உண்மைகள் உயிரோடு இருக்கிற போது பச்சை பொய்யை வந்து இந்த ஊர்ல சொல்லுவாங்க, ஜம்மு காலத்துல வடிகட்டின பொய்யும்பாங்க. அப்படிப்பட்ட பொய்யை நாம் தமிழர் கட்சியினர் இப்போது பரப்பி கொண்டிருக்கிறார்கள். நான் என்ன கேட்கிறேன், வெளிநடப்பு செஞ்சுட்டு திருப்பி போய் ஆதரவா ஓட்டு போடுறாங்க. எப்படியாவது அந்த மாதிரி செய்ய முடியுமா சார்? அப்படி செய்திருந்தால் நீங்க ஆதரிச்சு ஓட்டு போடுங்கன்னு ஒரு இடத்துல கூட பாரதிய ஜனதா கட்சி வாய் திறக்காம இருக்குமா? ராஜஸ்தான்ல போய் சனாதனம் குறித்து உதயநிதி ஸ்டாலின் பேசிட்டாருன்னு மோடி பேசினாரா இல்லையா? அந்த மோடி ஏன் ராஜஸ்தான்ல போய் புதிய குடியுரிமை சட்டத்தை ஆதரிச்சு ஓட்டு போட்டவங்க இவங்க தான். ஆதரிச்சு ஓட்டு போட்டுட்டு இப்ப எதுக்குறாங்கன்னு பேசியிருக்கலாம்ல. அவர் இங்க திமுகவை வீழ்த்துவதற்காகத்தானே பேசி கொண்டிருக்காரு. இத்தனை முறை நீங்க வந்தாருன்னு பயணத்துக்கு பட்டியல் போட்டு சொன்னீங்களே, அந்த பயணம் எதற்காக வந்தார்? திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக தானே தமிழ்நாட்டுக்கு வந்தார். அப்போ ஏன் தமிழ்நாட்டுல ஒரு இடத்துல கூட பேசல அவரு? நீங்க தான் சிஏஏ ஆதரிச்சு ஓட்டு போட்டீங்கன்னு ஏன் பேசல? பொய் மூட்டைகளாக அவிழ்த்து விடுகிற அண்ணாமலை கூட சொல்லலையே சார். அண்ணாமலையை விட மோசமான பொய்யர்களாக நீங்கள் மாறி போயிருக்கிறீங்களே. இதுதான் அரசியலுக்கு பேராபத்துன்னு சொல்றோம். தமிழ் தேசியம் என்கிற முலாம் பூசிக்கொண்டு இந்துத்துவ சனாதனவாதிகளாக நீங்கள் வலம் வருகிறீர்கள். உண்மையை மறைக்கக்கூடியவர்களாக நீங்கள் வலம் வருகிறீர்கள். இதுதான் தமிழ்நாட்டு அரசியலுக்கு பேராபத்துன்னு சொல்றோம். இப்ப தெரிஞ்சு போச்சா சீமானுடைய முகம் என்னன்னு, சீமானுடைய முகவரி என்னன்னு இப்ப தெரிஞ்சு போச்சா? அவன் நாக்பூர் லேபிளோட வர்றான். நீ நாக்பூர் லேபிள குத்திக்கிட்டு மேல டிஷர்ட்டையும் சட்டையும் மாட்டிக்கிட்டு வர்ற. அதனால மக்களுக்கு தெரியல. உன்னுடைய சட்டையை தோல் உரித்து காட்ட வேண்டிய நிலைமையில் நாங்கள் இப்போது இருக்கிறோம். இதுதான் அரசியல் கல யதார்த்தம். இப்போ அவங்க பொய் சொல்றாங்கன்னா அவங்க வந்து ஒரு தொகுதியோட வேட்பாளர், அதை சொல்லி வாக்கு கேட்க போனவங்க. இப்போ திமுக இந்த விஷயங்கள்லாம் தவறு பண்ணிருக்குன்னு சொன்னா கூட பரவாயில்ல, செய்த ஒரு விஷயத்த மறைக்கிறதுனால கூட பரவாயில்ல, செய்யாத ஒரு விஷயத்த செஞ்சதா ஒரு பொய் சொல்லி
அதன் மூலமா வாக்கு சேகரிக்க போறாங்களே, இது தவறாகாதா? காலங்காலமா நெடுங்காலமா பொய்யத்தானே சொல்லி வர்றாங்க. நெடுங்காலமா பொய்யத்தானே சார் சொல்லி வர்றாங்க. அவரு வந்து கடந்த காலத்துல சொன்ன பொய்களை பட்டியல் போட்டா இந்த ஒரு நேர்காணல் போதாது, 100 நேர்காணல் நடத்தணும் அவர் சொல்லி இருக்கிறத. ஈழ விவகாரத்தில் அவர் சொன்ன பொய்யை விடவா, என்ன துப்பாக்கி சுட சொன்னாங்கன்னு சொன்ன பொய்யை விடவா, ஆம ஓட்ட திருப்பி போட்டு நான் கடல்ல நீச்சல் அடிச்சு போனேன்னு சொன்ன பொய்யை விடவா, இப்படி எந்த இடத்தில் அவர் உண்மையை பேசி இருக்கிறார்? ஒரே ஒரு மேடையில் ஒரு உண்மையை வரலாற்றை அவர் பேசி இருக்கிறார்னு யாராவது சொல்ல முடியுமா? ராஜராஜ சோழன் 2000 யானையை கொண்டு போய் கப்பல்ல ஏத்திட்டு போய் படையை இறக்கணும் அப்படின்னு கடாரத்துல இறக்கணும், எல்லாரும் பயந்து ஓடிட்டான். இந்த கதையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோமா இல்லையா? அப்படி ஏதாவது சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா? எங்காவது வரலாற்றில் ஆவணங்கள் அப்படி பதிவாகி இருக்கிறதா? இப்படி அவர் சொல்லி இருக்கிற பொய்களினுடைய எண்ணிக்கை கோடிகளை தாண்டும். 1000 லட்சமெல்லாம் இல்ல, கோடிகளை தாண்டுகிற பொய்களினுடைய எண்ணிக்கை. அந்த பொய்யில் இப்போது இந்த பொய்யும் சேர்ந்து இருக்கிறது என்பது. ஆனா நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. நாட்டு மக்களுக்கு இந்த சிஏஏவுல யார் ஆதரிச்சு வாக்களித்தார்கள், யார் எதிர்த்து வாக்களித்தார்கள் என்பதெல்லாம் தெரியாதா? நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள். கலை சார், தமிழ்நாட்டுல கொதிநிலையில இருந்துச்சு சார் அந்த பிரச்சனை. மாவட்டங்கள் தோறும், கிராமங்கள் தோறும், ஒன்றியங்கள் தோறும் சிஏஏவுக்கு எதிரான, புதிய குடியுரிமை சட்டத்துக்கு எதிரான போராட்டங்கள். எவ்வளவு போராட்டங்கள், எத்தனை ஆயிரம் மக்கள், எத்தனை லட்சம் மக்கள், எத்தனை தலைவர்கள் மேடையில் ஏறி அப்போது பேசினார்கள் என்பதை நீங்க மறந்துட்டீங்களா? கொரோனா தொற்று ஏற்படவில்லை என்று சொன்னால் இந்த போராட்டம் இன்னும் வீரியமாக சென்றிருக்கும். எதிர்கட்சி தலைவர் அன்றைக்கு அண்ணன் ஸ்டாலின், ஆளுங்கட்சிக்கு தலைவராக இருக்கிற முதலமைச்சர், இவர்கள் எல்லோரும் ஒரு பொது அறிக்கையை கொடுத்து வேண்டுகோள் விடுத்தாங்க. கொரோனா யுத்த காலமா இருக்கு, உங்களோட நாங்கள் நிற்கிறோம், அதனால நீங்க இந்த போராட்டத்தை ஆதரிச்சு வாக்களிச்ச சிஏஏவினுடைய ஆதரவாளர்களாக இருக்கிற அதிமுகவினர் கூட பின்னாளில் அதை தவறு என்று இப்போது உணர்ந்து கொண்டதாக அவர்கள் சொல்கிறார்களா? உண்மையிலேயே உணர்ந்திருக்கிறார்களா, தேர்தலுக்காக சொல்கிறார்களா என்பது வேறு. ஆனால் அன்றைக்கு உங்களுடைய போராட்டத்தை கைவிடுங்கள் என்று மன்றாடி கேட்ட இயக்கங்களில் அதிமுகவுக்கும் இடம் உண்டு. எதிர்கட்சி தலைவராக இருந்த அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக அந்த மக்களையே போய் சந்திச்சு பேசினாரு, உங்களுடைய போராட்டத்தை கைவிடுங்கன்னு சொன்னாரு. அந்த அளவுக்கு கொதிநிலையில இருந்த பிரச்சனை சார். பட்டி தொட்டி எங்கும் இந்த பிரச்சனையுடைய வீரியம் தெரியும் சார். இந்த பிரச்சனையில் என்ன நிறைகுறைகள் இருக்கு என்பதை நாட்டு மக்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். எனவே இதிலெல்லாம் பொய் சொல்லி எல்லாம் நீங்கள் மக்களை ஏமாற்றி விட முடியாது. ஒண்ணும் இல்லை சார், மயிலாடுதுறை தொகுதியில் கணிசமான முஸ்லிம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள். அவர்களிடத்துல இப்போது ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் குறித்த ஒரு தவறான பிம்பத்தை கட்டி எழுப்பினால் அது தான் போட்டியிடக்கூடிய தொகுதி என்பதால் தனக்கு ஏதாவது ஒரு சாதகமான சூழல் அமைந்து விடாதா என்று அந்த அம்மையார் கருதக்கூடும். எனவே அதற்காக இப்படி ஒரு பொய்யை, கோயபிள்ஸ் கூட சொல்ல துணியாத பொய்யை இப்போது இந்த வேட்பாளர் கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார். ஆனால் அம்பலப்பட்டு போவார் என்பது அவருக்கு தெரியாது. நிச்சயமாக காலம் அவற்றை தோலுரித்து காட்டும். இந்த மாதிரியான பொய்களை சொல்றதுனால மட்டுமே ஒரு மக்கள் வாக்கு போட்டுருவாங்க, அல்லது இந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்றதுல ஒரு தேர்தல ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆகும் அப்படின்றத மாதிரி காளியம்மாள் திங்க் பண்றாங்கன்னு தெரியல. ஏன்னா காளியம்மாள் என்பவங்க நாம் தமிழர் கட்சியினுடைய ஏதோ ஒரு உறுப்பினர் மாதிரி இல்லை. அவங்க ஒரு சிறந்த பேச்சாளர், ஒரு ஐக்கானான ஒரு லீடரா அவங்கள நாம் தமிழர் கட்சி காட்டிட்டே இருக்கு. அவங்களே இவ்வளவு பெரிய பொய்ய, அல்லது பொய்ன்றத கூட விட்டுருங்களேன், உண்மையை மறைக்கிற ஒரு செயலை வேணுமென்றே பண்றாங்களா? இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்? இல்ல, அவங்க நீங்க பேச்சாளர்னு சொன்னதுல இருந்து நான் முரண்படுறேன். கொள்கைகளை, வரலாற்றை, இலக்கியத்தை, இவை எல்லாவற்றையும் உள்வாங்கி கொண்டு நடமாடும் பல்கலைக்கழகங்களாக இருந்தவர்கள் அந்த பேச்சாளர் என்கிற அடையாளத்தோடு தமிழ்நாட்டில் இயங்கி இருக்கிறார்கள். நான் வெளிப்படையாகவே பேசுகிறேன். பொய்யை சொல்லிக் கொண்டு பித்தலாட்டம் செய்து கொண்டிருக்கிற கண்ட கலிசடைகளையும் நீங்கள் பேச்சாளர் என்று சொன்னால் அந்த பேச்சாளருக்கு உண்டான மரியாதை கெட்டு போய்விடும் என்கிற காரணத்தால் நான் அதை மறுக்கிறேன். ஒன்று. இன்னொன்று, நீங்க இந்த பொய்யெல்லாம் சொல்றதுனால என்ன பயன்னு கேக்குறீங்க ஒரு கேள்வி. அடுத்த கேள்வி, இந்த பொய்யெல்லாம் சொல்வதற்கு அவர்களுக்கு எந்த விதமான சங்கடமும் இருக்காதா, ரொம்ப முக்கியமான நபராக அறியப்படுகிறாருன்னு. அந்த அம்மா இதை விட கேவலமாக ஒரு செய்தியை பேசியது. 1000 ரூபாய்க்கு பிறந்தவங்கன்னு சொன்னுச்சு. இந்த மண் இந்த அளவுக்கு பக்குவப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த மண் என்பது கல்வியில் சிறந்திருக்கிறது, சமூக நல்லிணக்கத்தில் சிறந்திருக்கிறது, சமூக நீதியில் சிறந்திருக்கிறது. இந்த மண் ஏழ்மை நிலையிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் நலத்திட்ட உதவிகள் தான் சார். இவன் இலவசம்னு கேவலப்படுத்திடுவான். இலவசம் அல்ல, மக்களுக்கு சேர வேண்டிய நலத்திட்டம். நலத்திட்டத்துக்கும் இலவசத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. எத்தனை வீடுகளில் கிராமந்தோறும் தொலைக்காட்சி பெட்டிகள் இல்லாம ஒவ்வொரு வீட்லயும் தன்னுடைய சுயமரியாதையை இழந்து அவங்க டிவி, பக்கத்து வீட்டுக்காரன் எப்ப டிவி பார்க்கறானோ அப்பதான் சார் இந்த வீட்டுக்குள்ள டிவி பார்க்க முடியும். இந்த நிலைமை தமிழ்நாட்டில் இருந்ததா இல்லையா? வண்ண தொலைக்காட்சி பெட்டி என்று எல்லா வீடுகளுக்கும் கொண்டு போய் சேர்த்து இன்னொருத்தன் வீட்டுல போய் நீ டிவி பார்க்க தேவையில்ல, நீ நினைச்ச நேரத்துல உன்னுடைய ஓய்வு நேரத்தை பயன்படுத்தி கொண்டு டிவி பாரு,
நீ நினைச்ச நேரத்துல டிவி போட்டுக்கோ, நீ நினைச்ச நேரத்துல டிவி ஆஃப் பண்ணுன்னு சொல்லி உனக்கு ஒரு நலத்திட்டத்தை கொண்டு வந்து சேர்த்ததன் மூலமாக புள்ளி விவரத்துல ஒரு செய்தி, ஒரு மிக முக்கியமா அந்த கருத்து கணிப்பை நடத்திய நிறுவனத்தினுடைய பெயரை நான் மறந்து விட்டேன். ஆனால் அந்த கருத்து கணிப்பு நடந்தது என்பது உண்மை. இது எல்லா பக்கங்களும் பேசப்பட்ட செய்தி. 2013 ஒரு ஆய்வு, 2007 2011 வரை பல மாநிலங்களில் நடைபெற்ற குற்றச் செயல்கள் தமிழ்நாட்டில் நடைபெறாமல் போனதற்கு காரணம் என்னன்னு கேட்டா, இலவச வண்ண தொலைக்காட்சி பற்றி வீடுகள் தோறும் போய் சேர்ந்த காரணத்தால் மக்கள் வேறு சிந்தனைக்கு போகவில்லை. எனவே வண்ண தொலைக்காட்சி பற்றி குற்றச் செயல்கள் புரிகிறவனுடைய எண்ணிக்கை குறைத்திருக்கிறதுன்னு ஒரு ஆய்வினுடைய ரிப்போர்ட் சொன்னுச்சு சார். அப்படி ஒரு மாநிலத்தை கண்ணும் கருத்துமாக உயர்த்திய இயக்கம் திராவிட இயக்கம். நான் அதிமுகவையும் சேர்த்து உள்ளடக்கியே சொல்றேன், திமுகவுக்காக மட்டும் அல்ல. அதிமுக நிறைவேற்றிய நலத்திட்டங்களும் இருக்கு. மடிக்கணினி திட்டங்கள் எல்லாம் அந்த அம்மையார் கொண்டு வந்ததுதான். எனவே அந்த அம்மையாருடைய திட்டங்களையும் உள்ளடக்கித்தான் பேச வேண்டியிருக்கிறது. நீட் தேர்வு எதிர்ப்போ ஆதரவோ அது வேறு செய்தி. ஆனால் அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு இடஒதுக்கீடுன்னு சொல்லி அரசு பள்ளிக்கூடத்துல படிச்சவனையும் நீட் தேர்வுல பாஸ் ஆயிட்டன்னா உனக்கு ஒரு இடஒதுக்கீடு இருக்கு, நீ மருத்துவராகலாம்னு திட்டத்தை தந்தவர் எடப்பாடி பழனிசாமி தான். நான் விருப்பு வெறுப்பின்றி பதிவு செய்கிறேன். இப்படியெல்லாம் செய்து நலத்திட்டங்களின் மூலமாக ஒரு மாநிலத்தை உயர்த்தி இருக்கிறாங்க. பெண்களுடைய சுயமரியாதை சார். எத்தனை பெண்கள் இன்றைக்கு கணவரை சார்ந்து வாழக்கூடிய நிலைமை. அவங்களுக்கு இலவச பேருந்து, நீ எங்க போனாலும் இலவசமா போகலான்னு ஆண்கள் பொறாமைப்படுறாங்களா இல்லையா? இன்னைக்கு தமிழ்நாட்டுல உனக்கு 1000 ரூபாய் உன்னுடைய மாத செலவை நீ பாத்துக்கலாம். உன்னை யாரையும் சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மகன் பார்க்கல, மகள் பார்க்கல, கணவர் பார்க்கல, உடன் பிறந்தவர்கள் பார்க்கல, அதை பத்தி எல்லாம் உனக்கு கவலை இல்லம்மா. உனக்கு 1000 ரூபாய் இந்த அரசு கொடுத்துருமா, அரசுடைய கடமைமா அது. நீ ஒரு மாதத்துக்கு தேவையான தேவைகளை உன்னுடைய 1000 ரூபாயில் பூர்த்தி செய்து கொள்ளலாம்னு சொல்லி அந்த பெண்களுடைய சுயமரியாதையை காத்திருக்குது சார் திராவிட இயக்கம். நீங்க அதை ஏதோ பிச்சைன்னு சொல்லி பேசுறீங்க, 1000 ரூபாய்க்கு பிறந்தவங்கன்னு சொல்லி நீங்க பேசுறீங்க. இதை விட கேவலமா அந்த அம்மா பேசி இருக்கு என்பதற்காக இந்த செய்திகளை எல்லாம் நான் சொல்கிறேன். எனவே இது போன்ற செய்திகள் எல்லாம் மக்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் மறந்து விடுகிறார்கள். அப்படி ஏன் பேச வேண்டும் என்று கேட்டால், இவர்களுக்கு இப்படி ஏதாவது சர்ச்சைக்குள் சிக்கி கொண்டு அந்த செய்தியாவது இவர்களுடைய செய்தியாக வேண்டும். நீங்க சொன்னீங்கல்ல 4 முனை போட்டி ஏற்பட்டிருக்குதுன்னு நாம் தமிழர்ல சொல்றாங்க. அதனால்தான் அந்த வடிவேலினுடைய நகைச்சுவை காட்சியை நான் சொன்னேன். எதையாவது பேசி தன்னுடைய பேச்சு ஊடகத்துல வந்துடணும், எதையாவது சொல்லி தான் ஒரு சர்ச்சையில் சிக்கிவிட வேண்டும், அதன் மூலமாக ஒரு விளம்பரத்தை தேடிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற விளம்பர வெறி இப்போது நாம் தமிழர் கட்சியில் மண்டி போயிருக்கிறது. அதனால் வாய்க்கு வந்ததை எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது ரொம்ப காலத்துக்கு நீடிக்காது என்பது என்னுடைய அரசியல் புரிதல். எதையாவது பேசணும் அப்படின்னா அவங்க உண்மையை கூட பேசிருக்கலாமே. அதிமுக ஆதரிச்சது அவங்க சொல்லாம திமுக ஆதரிச்சது அப்படின்னு சொல்றதுக்கான நோக்கம் தான் புரியல. உண்மையை சொல்லிட்டாக்க திமுகவுக்கு ஆதரவல்ல போயிடுது, திராவிட இயக்கங்களுக்கு ஆதரவல்ல போயிடுது. இல்ல அதிமுகவுக்கு எதிராக போனா கூட அவங்களுக்கு லாபம் தானே. அதிமுகவுக்கு எதிராக போனால் லாபம்ன்றத நீங்க இன்னொரு கணக்குல பார்க்க வேண்டியிருக்கு. இது RSS நாக்பூர் அஜெண்டா சார். தொடர்ந்து பல அரசியல் ரீதியாக இயங்கக்கூடிய ஆய்வாளர்களும் அரசியல் அறிந்திருக்கக்கூடிய சிந்தனையாளர்களும் சொல்கிற செய்தி, சீமான் என்பவர் RSS வளர்ப்பு பிள்ளை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஏனென்று சொன்னா பாரதிய ஜனதா கட்சி எதையெல்லாம் பேச வேண்டும் என்று சார் ஒரே ஒரு விஷயம் தான், ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறேன், ரொம்ப நீண்ட விளக்கம்லாம் தேவையில்லை. ஒரே ஒரு செய்தியை சொல்றேன். அண்ணன் திருமாவளவன் ஒரே ஒரு தடவை ஒரு மேடையில் பேசின எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது. தூய்மைவாதம் எந்த வடிவில் வந்தாலும் எதிர்க்கப்பட வேண்டும்னு சொன்னார். மிகச்சிறந்த கருத்து. எனக்கு தெரிஞ்ச அம்பேத்கருக்கு பிறகு இப்படி ஒரு தத்துவத்தை சொன்ன தலைவர் அண்ணன் திருமா தான். தூய்மைவாதம் எந்த வடிவில் வந்தாலும் எதிர்க்கப்படும். அது மத தூய்மைவாதமாக இருந்தாலும் சரி, சாதி தூய்மைவாதமாக இருந்தாலும் சரி, இன தூய்மைவாதமாக இருந்தாலும் சார். கலப்பில் உருவானது சார் இந்த உலகம். கலப்பு என்பது இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போதுதான் மனிதன் ஒருவருக்கொருவர் மனிதனாக பழகக்கூடிய சூழல் அமையும். நீ இனத்தால் வேற, அதனால நான் உன் கூட சேர மாட்டேன். நீ மதத்தால் வேற, அதனால் நான் உன் கூட சேர மாட்டேன். நீ ஜாதியால் வேற, அதனால் நான் உன் கூட சேர மாட்டேன்ற எல்லா கொடுமைகளும் இங்க அகற்றப்படணும்ன்ற தத்துவத்தை அண்ணன் திருமா தான் சொன்னார். சமீப காலத்துல எனக்கு தெரிஞ்சு வேற எந்த தலைவரும் சொன்னதாக எனக்கு நினைவிலே இல்லை. அப்படிப்பட்ட சூழலில் பார்க்கிற போது இன தூய்மைவாதம் பேசுகிற சீமானும் இங்கே புறக்கணிக்கப்பட வேண்டிய சக்தி தான். அந்த அரசியல் கட்சியும் புறக்கணிக்கப்பட வேண்டிய அரசியல் கட்சி தான். திமுகவினுடைய எதிர்ப்புக்காகவே உருவானவர்கள் சார் இவர்கள்லாம். திமுகவினுடைய வாக்கு வங்கியில் சிதலம் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே உருவானவர்கள் இவர்கள். என்னன்னா நேரடி எதிரியாக பாரதிய ஜனதா கட்சி வந்துவிட்ட காரணத்தால் அம்பலப்பட்டு போய்விடுகிறார்கள். இவர்கள் திரைமறைவிலே எதிரியாக வருகிற காரணத்தால் அம்பலப்படுவதற்கு கொஞ்சம் நாட்கள் ஆகிறதே தவிர சமீப காலமாக இவர்கள் அம்பலப்பட்டு போய் கொண்டே இருக்கிறார்கள். அதனுடைய ஒரு சாட்சி தான் சாத்தானின் பிள்ளைகள் என்று சிறுபான்மை மக்களை பார்த்து இவர் சொன்ன கருத்து என்பது. தெரியாம மேடையில பேசிட்டா, நான் எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க சார்,
தவறுதலாக சில கருத்தை உணர்ச்சி வயப்பட்டு பேசிவிட்டு பின்னால் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிற தலைவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ஆமா, நான் தவறா செய்துட்டேன்னு. மதிமுகவோட பொதுச் செயலாளர் வைகோ பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்திருந்தார் 2014. கூட்டணி வைத்ததற்காக பல இஸ்லாமிய தலைவர்கள் அவரோடு நட்பு பாராட்டுவதை நிறுத்திட்டாங்க. அதன் பிறகு இன்றைக்கு மனிதநேய ஜனநாயக கட்சி நடத்துகிறாரே தமிமுன் அன்சாரி, முன்னாள் சட்டமன்ற அவர் அப்போது மாமகவினுடைய பொதுச் செயலாளராக இருந்த மனிதநேய மக்கள் கட்சி ஒருங்கிணைந்த கட்சியாக இருந்தது. அந்த கட்சி சார்பில் மாணவர் இந்தியா சார்பில் ஒரு கருத்தரங்கம், காந்தியினுடைய படுகொலை குறித்த கருத்தரங்கம் நினைக்கிறேன், அந்த மேடையில் கொண்டு வந்து முதலில் வைகோ ஏற்றினார்கள். சிறுபான்மை சமூகம் அமைத்த பாஜக கூட்டணிக்கு பிறகான முதல் மேடை அந்த மேடை தான். அந்த மேடையில ஏறி சொன்னாரு, நான் ஒரு வரலாற்று பிழையை செய்து விட்டேன், நான் ஒரு தவறை செய்து விட்டேன், இனி அந்த தவறை செய்ய மாட்டேன் என்கிற உத்தரவாதத்தை உங்களுக்கு நான் தருகிறேன்னு வைகோ சொன்னாரு. இப்படி தலைவர்கள் எல்லாம் எடுத்த முடிவுகள் கூட தவறு என்று சொல்லியிருக்காரு. நீ சாத்தானின் பிள்ளைன்னு ஒரு சமூகத்தை சொன்ன, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மேடையில் பட்டவர்த்தனமாக நீ பேசின, அதன் பிறகு பல்வேறு எதிர்ப்புகள் வந்தத, நீ உன்னுடைய கருத்துல பின்வாங்கினியா? அப்படின்னா என்ன அர்த்தம்? மோகன் பகவத் பேசி இருக்கக்கூடிய கருத்துக்கும் கொண்டிருக்கக்கூடிய கொள்கைக்கும் நீ பேசுகிற கருத்துக்கும் நீ கொண்டிருக்கிற கொள்கைக்கும் என்ன வேறுபாடு என்கிற கேள்வி தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இப்போதும் உயிர்ப்போடு இருக்கிறதா இல்லையா? சீமான் அதற்கு பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கிறாரா? நீ வெறுமனே 2 முஸ்லீம் கேண்டிடேட்டை கொண்டு வந்து உன் கட்சியில இருக்கிறவனை போட்டுட்டாண்டி சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவானவர்கள் என்கிற கருத்து போய் சேர்ந்துருமா? மக்கள் ஏற்றுக்கொண்டு விடுவார்களா? எனவே இவர்களுடைய நிலை என்பது திமுகவினுடைய எதிர்ப்பை தவிர வேறு ஒன்றுமில்லை. ஏனென்று சொன்னால் சமூக நீதியை பாதுகாப்பதற்கு, இந்த மண்ணை பாதுகாப்பதற்கு, திராவிட இயக்கத்தை பாதுகாப்பதற்கு, மாநில சுயாட்சியை உயர்த்தி பிடிப்பதற்கு இங்கே இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு, ஒரே அரண் திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு கட்சி தான். வேறு எந்த கட்சியும் இங்க இல்லை என்பது அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். எனவே அதற்கு எதிராக கொம்பு சீவப்பட்டிருக்கிற அடிமாடுகள் தான் சீமான் போன்றவர்கள் என்பதை நாட்டு மக்கள் உணர்ந்தே வைத்திருக்கிறார்கள். ஒரு தெளிவான பார்வை இது. என்னன்னா, இன்னைக்கு என்ன அரசியல் தேவை, அதை எப்படி சீமான் போன்ற ஆட்கள்லாம் செய்யறாங்க, நாம் தமிழர் கட்சி என்ன மாதிரியான அஜெண்டா பண்றது அப்படின்றத மிக தெளிவா எடுத்து வைப்பீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் உங்க கருத்துக்கும் மிக்க நன்றி. நன்றி.